ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு எவ்ரிஒன். வெல்கம் டு எஸ்ஐ தமிழ். இதில நம்ம சேவிங்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில நம்ம ஷேர் மார்க்கெட் பத்தின ஒவ்வொரு டாப்பிக்கையும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதில நம்ம இப்போ கரண்ட்டா பார்த்துட்டு இருக்க டாபிக் என்னன்னா, கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறது தான். இந்த கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ்ல நம்ம இதுவரைக்கும் போனஸ் இஷ்யூ, டிவிடெண்ட், ஸ்டாக் ஸ்ப்ளிட், ரிவர்ஸ் ஸ்டாக் ஸ்ப்ளிட், ரைட்ஸ் இஷ்யூ, ஷேர் பைபேக், மெர்ஜர்ஸ் அண்ட் அக்வசிஷன், அப்புறம் ஸ்பின் ஆஃப் அப்படிங்கிற 8 டாப்பிக்க பத்தி நம்ம வரிசையா ஒவ்வொரு வீடியோல நம்ம பார்த்துருக்கோம். அது ஒவ்வொரு வீடியோவுமே நம்ம சேவிங்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்லயும் போட்டிருக்கோம். கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ்னு தனியா பிளேலிஸ்ட்லயும் போட்டிருக்கோம். அது பார்க்கணுங்கிறவங்க பார்த்துட்டு வாங்க. இது நம்ம கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ்ல பார்க்க போறோம். 9வது டாபிக். அது என்ன டாபிக்னா, டீலிஸ்டிங் அப்படிங்கிறது. டீலிஸ்டிங்னா என்ன? அதில வந்து என்னென்ன ப்ராசஸ் இருக்கு? அதை எப்படி எப்படி வந்து கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ்ல வந்து வருது அப்படிங்கிறத பத்தி நம்ம ஃபுல்லா இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க நம்ம பார்க்கலாம். ஸோ டீலிஸ்டிங் அப்படின்னா என்னன்னா, டீலிஸ்டிங் இஸ் த ப்ராசஸ் பை which company shares are removed from the stock exchange, meaning they will no longer be traded publicly on பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் த என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி. ஸோ நம்ம ட்ரேட் ஆகுறத வந்து நம்ம லிஸ்டிங்னு சொல்லியிருந்தோம். அ லிஸ்ட் பண்ணுறது லிஸ்டிங் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ டீலிஸ்டிங் அப்படின்னா ஆல்ரெடி ட்ரேட் ஆயிட்டு இருக்க கம்பெனியை நம்ம லிஸ்டிங்லேருந்து எடுக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் அது வந்து அது வந்து ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகுது. அதுதான் டீலிஸ்டிங் அப்படிங்கிறது. After delisting, a company becomes privately held and its shares are not available for publicly trading unless it's relist in the future. ஸோ இது வந்து அது டீலிஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அது திரும்ப பிரைவேட் கம்பெனியா மாறிடும். பப்ளிக் கம்பெனிலேருந்து பிரைவேட் கம்பெனியாக மாறிடும். ஸோ அவங்க திரும்ப ஃபியூச்சரில் இது பண்ணாலும் ஒழிய, அது திரும்ப அது பப்ளிக்காக ஷேர்ஸ் வந்து இருக்காது. அது டீலிஸ்டிங்கில் வந்து என்னென்ன டைப் இருக்குது அப்படின்னா, வாலண்டரி டீலிஸ்டிங் அப்படிங்கிறது கம்பெனியே வந்து டீலிஸ்ட் பண்ணுறது. த கம்பெனி சூஸ் டு டீலிஸ்ட் இட்ஸ் ஷேர்ஸ் ஆஃபன் டு பிகம் பிரைவேட் கம்பெனி. அந்த கம்பெனியை நாங்கள் பிரைவேட் கம்பெனியாக மாறுறதுக்காக டீலிஸ்ட் பண்ணிக்கிறது வாலண்டரி டீலிஸ்டிங் அப்படிங்கிறது. இன்வாலண்டரி டீலிஸ்டிங் அப்படின்னா என்னென்னா, த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஃபோர்ஸஸ் த கம்பெனி டு டீலிஸ்ட் டியூ டு வயலேஷன்ஸ், நான் கம்ப்ளையன்சஸ் ஆர் பேங்க்ரப்சி. இப்போ வந்து சம் இஷ்யூஸ்னால அந்த கம்பெனியில் வந்து ஏதோ பேங்க்ரப்சி இருக்கிறதுனால, அவங்க வயலேஷன் பண்ணிட்டதுனால, அவங்க ரெகுலேட்டர்ஸோட கம்ப்ளைன்சஸ் வந்து நான் கம்ப்ளைன்சஸாக இருக்கிறதுனால, அந்த மாதிரி இப்போ சில பல காரணங்களுக்காக ஏதாவது தப்பான இது ரிப்போர்ட்ஸ்லாம் இது பண்ணதுனால, செபியே டீலிஸ்ட் பண்ணும். அந்த ஷேர் ஹோல்டர்ஸோட இதை காப்பாற்றுறதுக்காக அவங்களே டீலிஸ்ட் பண்ணுவாங்க. அதை வந்து இன்வாலண்டரி டீலிஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ அது வந்து கம்பெனியே நான் வெளியே போய்க்கிறேன்னு சொல்லலாம். இல்லை செபி வந்து நீ நீ வந்து சரியா இது பண்ணல. நீ வந்து ஏதோ ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டு இருக்க. நீ வெளியே போன்னு சொல்லி செபியே அதை வந்து வெளியே போக சொல்லலாம். ஸோ 2மே நடக்கும். அதான் 2 டைப் ஆஃப் டீலிஸ்டிங். ஒய் டூ கம்பெனிஸ் வாலண்டரி டீலிஸ்ட். இப்போ வாலண்டரி கம்பெனியே எதுக்காக வெளியே போகிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் ரீஸ்ட்ரக்சரிங். த ப்ரொமோட்டர்ஸ் மே வாண்ட் டு சிம்பிளிஃபை த கம்பெனி ஸ்ட்ரக்சர். இப்போ நீங்கள் பப்ளிக்கில் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் அதுக்குன்னு சொல்லி சர்டன் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். அவங்க சொல்கிற மாதிரி அது செபி சொல்கிற மாதிரி நீங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணி இது பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி இல்லாமல் நீங்கள் பிஸ்னஸை வந்து இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இது பண்ணுறதுக்காக ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் அப்போ அந்த நேரத்தில் வந்து டீலிஸ்ட் பண்ணிக்கலாம். டீலிஸ்ட் பண்ணி நீங்கள் ப்ரைவேட் கம்பெனி ஆகிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் ஃபாலோ பண்ண தேவையில்லை. நீங்கள் அப்படியே ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு லோ பப்ளிக் ஷேர் ஹோல்டிங். இப்போ ஆல்ரெடி பப்ளிக்கில் இருக்க ஷேர் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு அது தேவையில்ல. ஒரு 1000 ஷேர், 2000 ஷேர் தான் நீங்க வெளிய இருக்கு அப்படின்னா, நீங்க அத பப்ளிக் லிமிட்ல வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அத மட்டும் நீங்க திரும்ப வாங்கிட்டு, ஷேர் பைபேக் மாரியோ, இல்ல வேற ஏதாவது மாதிரியோ நீங்க வாங்கிட்டு, நீங்க தனியா வந்து பிரைவேட் கம்பெனியாவே நீங்க அத ரன் பண்ணிக்கலாம். காஸ்ட் சேவிங். இந்த ரெகுலேட்டரி காஸ்ட்டுக்காக, டிக்ளோசர் ரெக்யர்மெண்ட்ஸ்க்காக, ஆடிட், லிஸ்டிங் ஃபீஸ் அந்த மாரி நெறைய இது இருக்கும். ஸோ, அதெல்லாம் அவங்க வந்து சேவ் பண்றதுக்காக, அத ரெட்யூஸ் பண்றதுக்காக டீலிஸ்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கிரேட்டர் கண்ட்ரோல். சொன்ன மாதிரி 100% கண்ட்ரோல் பிரைவேட் கம்பெனினா 100% கண்ட்ரோல் அந்த ப்ரொமோட்டர்ஸ்ட்ட இருக்கும். ஸோ, அப்படி இருக்கப்ப அவங்க எல்லா முடிவும் அவங்க இதுக்கு எடுக்கலாம். அது ஃபாஸ்ட்டாவும் எடுக்கலாம். நீங்க யார்ட்டயும் போய் திரும்ப போர்ட்ல போயோ, டைரக்டர்ஸ்ட்ட போயோ அவங்க கேட்டுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஸோ அடுத்து அண்டர் வேல்யூவேஷன். இஃப் அ கம்பெனி ஃபீல்ஸ் இட்ஸ் ஸ்டாக் இஸ் அண்டர் வேல்யூட் ஆன் த மார்க்கெட், இட் மே டீலிஸ்ட் அண்ட் பை பேக் ஷேர்ஸ் சீப்லி. இப்போ அந்த கம்பெனி நம்ம கம்பெனி வந்து நல்ல பிஸ்னஸ்ல இருக்கு, நல்ல இதில இருக்கு. பட் ஆனா ஷேர் மார்க்கெட்ல அது ரொம்ப கம்மியான வேல்யூல தான் இருக்கு அப்படின்னா, அந்த நேரத்தில அவங்க டீலிஸ்ட் பண்ணி ஷேர ஃபுல்லா அவங்க வாங்கி வச்சுட்டாங்க அப்படின்னா, அவங்க வந்து நல்ல பிசினஸ அவங்க சீப்பான இதில அவங்க ஃபுல்லா வாங்கி வச்ச மாரி அவங்க பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக அவங்க பண்ணலாம். Strategic transactions. Yeah, ahead of merger acquisition or internal restructuring, companies may delist streamline operations. ஸோ நீங்கள் வந்து மெர்ஜர் பண்ண போறீங்க, அக்விசிஷன் பண்ண போறீங்க, இல்லைனா இன்டர்னல் ரீஸ்ட்ரக்சர் ஏதாவது பண்ண போறீங்க அப்படின்னா, அந்த நேரத்தில் கம்பெனி வந்து டீலிஸ்ட் பண்ணிடும். ஸோ அவங்க உள்ளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் அந்த ஆப்ரேஷன்ஸ் அதெல்லாம் ஸ்மூத்தாக பண்ணுறதுக்காக, இது பண்ணுறதுக்காக அதெல்லாம் அந்த நேரத்தில் வந்து அது வந்து டீலிஸ்ட் பண்ணும்.
ஸோ அது ஒரு காரணம். ஹவ் வாலண்டரி டீலிஸ்டிங் ஒர்க் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். இப்போ ஒரு கம்பெனி வாலண்டரி டீலிஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதில் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு போர்டு அப்ரூவல். போர்டு வந்து அதுக்கு அப்ரூவல் தரணும். செகண்டு ஷேர் ஹோல்டர் அப்ரூவல். ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அதுக்கு அப்ரூவல் தரணும். நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் டு ஸ்டாக் லிஸ்டிங் ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்சு. ஃபைல் அ டீலிஸ்டிங் அப்ளிகேஷன் வித் என்எஸ்சி பிஎஸ்சி டு அப்டைன் அப்ரூவல். அடுத்து ரிவர்ஸ் புக் பில்டிங். இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியால மட்டும் தான் இருக்கிற யூனிக் ஃபீச்சரு. பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ் பிட் த பிரைஸ் அட் விச் தே ஆர் வில்லிங் டு செல் தேர் ஷேர்ஸ். இப்போ பப்ளிக்கா ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, அவங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்க விலை இல்லாம, எனக்கு இவ்வளோ விலை குடுத்தா தான் நான் இந்த ஷேர குடுப்பேன். இல்ல குடுக்க மாட்டேன். அப்படின்னு சொல்லிருவாங்க. ஸோ அந்த நேரத்தில பார்த்தீங்கன்னா, அதத்தான் நம்ம ரிவர்ஸ் புக் பில்டிங் அப்படின்னு சொல்லுவோம். த கம்பெனி செட்ஸ் அ ஃப்ளோர் பிரைஸ், அந்த ஃபைனல் பிரைஸ் விச் டிட்டர்மைன் த பேஸ்ட் ஆன் ஷேர் ஹோல்டர்ஸ் பிட்ஸ். அந்த நம்ம ஐபிஓ இது பண்ணுற மாதிரியே தான். இப்போ ₹100 ₹120 நாங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு, எவ்வளோ ப்ரைஸில் எது மேக்ஸிமம் ப்ரைஸில் சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கோ அதில் தர மாதிரி ஃப்ளோர் ப்ரைஸு, ஃபைனல் ப்ரைஸ் அது 2ம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிருவாங்க. ஸோ அதில் வந்து எது பெட்டர் ப்ரைஸாக இருக்கோ அதுக்கு அவங்க ஃபிக்ஸ் பண்ணி அவங்க குடுப்பாங்க. மேக்ஸிமம் எதில வந்திருக்கோ அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல் பிட்டிங். டீலிஸ்டிங் சக்சீட்ஸ் ஒன்லி இஃப் த கம்பெனி அக்வைர்ஸ் அட்லீஸ்ட் 90% ஆஃப் த டோட்டல் ஷேரிங். அவங்க வந்து மார்க்கெட்லேருந்து ஒரு 90%ஆவது மேக்ஸிமம் அவங்க வந்து அக்வயர் பண்ணா தான் டீலிஸ்டிங் வந்து சக்ஸஸ் ஆகும். ப்ரமோட்டர்ஸ் மஸ்ட் பை த ரிமைனிங் ஷேர்ஸ் அட் த டிஸ்கவர்டு ப்ரைஸ். மீதி இருக்க ப்ரைஸை வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்களோ, அவங்க என்ன கேட்குறாங்களோ அதில் அவங்க கொடுத்து வாங்கி ஆகணும். டீலிஸ்டிங் அண்ட் செட்டில்மெண்ட். ஷேர்ஸ் ஆர் ரிமூவ்டு ஃப்ரம் த எக்ஸ்சேஞ்ச் அண்ட் பாட் பேக் ஃப்ரம் த கம்பெனி. ஷேர் வந்து ரிமூவ் ஆயிரும். பப்ளிக்லேருந்து ரிமூவ் ஆயிரும். அப்புறம் பப்ளிக்ட்ட இருந்து கம்பெனி வந்து விலைக்கு வாங்கிக்கும் தனியா. கம்பெனி பிகம்ஸ் பிரைவேட். இதெல்லாம் முடிஞ்சுச்சு அப்படின்னா, செட்டில்மெண்ட் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டாங்க அப்படின்னா, கம்பெனி வந்து டீலிஸ்ட் ஆகி திரும்ப பிரைவேட் கம்பெனி ஆயிரும். ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் ரிவர்ஸ் புக் பில்டிங். இப்போ ஒரு எக்ஸ்ஒய்ஜெட்னு ஒரு கம்பெனி இருக்குது. அதோட ஃப்ளோர் ப்ரைஸ் வந்து 200. பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து 1,00,000 ஷேர்ஸை வந்து ₹200 வந்து அவங்க பிட் பண்ணுறாங்க. அப்புறம் 1,00,000 ஷேரை வந்து ₹220 அவங்க பிட் பண்ணுறாங்க. 1,00,000 ஷேரை ₹250 பிட் பண்ணுறாங்க. அப்படின்னா, இஃப் 90% ஷேர்ஸ் ஆர் ரீச்டு ₹220, தட் பிகம்ஸ் த டிஸ்கவர்டு பிரைஸ். ப்ரமோட்டர்ஸ் மஸ்ட் பை ஆல் பப்ளிக் ஷேர்ஸ் அட். இப்போ அந்த 90% நம்ம வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். இப்போ ஆல்ரெடி 60% வந்து அவங்ககிட்ட இருக்கலாம். அப்போ ₹200 அவங்க வாங்குறப்ப அது ஒரு 80% இருக்கலாம். அப்போ ₹220 கொஞ்சம் வாங்குறப்ப 90% அவங்ககிட்ட வந்துரும். ₹220 நீங்க அவங்க வாங்குறப்பயே 90% அவங்ககிட்ட வந்துருச்சு அப்படின்னா, அப்போ டிஸ்கவர்டு பிரைஸ் அப்படிங்கிறது ₹220 தான். ஸோ அவங்க எல்லா பப்ளிக்கும் ₹220க்கு அவங்களுக்கு குடுத்தாகணும். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டீலிஸ்டிங் இன் இந்தியா. வேதாந்தா லிமிடெட் 2020ல அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அது வந்து ஃபெயில் ஆயிருச்சு. 87 அவங்க டீலிஸ்டட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து 140+ வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க ₹90+ வந்து 90% வந்து அட்டைன் பண்ண முடியாததுனால டீலிஸ்ட் வந்து ஃபெயில் ஆயிருச்சு. நெக்ஸ்ட்டு ஹெக்ஸாவர் டெக்னாலஜிஸ் 2021ல வந்து டீலிஸ்ட் பண்ணியிருக்காங்க. சக்ஸஸ்ஃபுல் டீலிஸ்டிங் வியா ரிவர்ஸ் புக் பில்டிங். ப்ரொமோட்டர் பேரிங் பிஇ பாட் ஷேர்ஸ் 475. அதானி பவர் வந்து டீலிஸ்ட் 2020 ஃப்ரம் பிஎஸ்சி. பிஎஸ்சியிலேருந்து டீலிஸ்ட் ஆயிடுச்சு. பட் ஆனால் என்எஸ்சியில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. வாட் இஸ் இது வரைக்கும் நம்ம வந்து வாலண்டரி டீலிஸ்டிங் என்னென்னு பார்த்தோம். இப்போ வந்து இன்வாலண்டரி டீலிஸ்டிங்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ இன்வாலண்டரி டீலிஸ்டிங் என்னன்னா அக்யூஸ் வென் த கம்பெனி வயலேட்ஸ் ரூல்ஸ் ஆர் ஃபேஸஸ் ஃபைனான்ஷியல் டிஸ்ட்ரெஸ் காமன் ரீசன்ஸ். அவங்க ரூல்ஸ் வந்து வயலேட் பண்ணிட்டாலோ, ஏதாவது ஃபைனான்ஷியலாக டிஸ்ட்ரெஸ்ல சிச்சுவேஷனில் ஃபேஸ் பண்ணாலோ, அந்த அந்த டைமில் வந்து இன்வாலன்ட்ரிலியா டீலிஸ்ட் ஆகும். நான் கம்ப்ளைண்ட்ஸ் வித் செபி ரெகுலேஷன்ஸ். செபி ரெகுலேஷன்ஸ்க்கு செபி ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணாமல் இருந்தால். கண்டினியூஸ் லாஸஸ் ஆர் பேங்க்ரப்சி. அவங்க கண்டினியூஸாக லாஸ் பண்ணிட்டே இருக்காங்க. லாஸ் பண்ணி அவங்க பேங்க்ரப்சிக்கு போயிட்டாங்க அப்படின்னா. ஃபெயிலியர் டு பே லிஸ்டிங் ஃபீஸ். அவங்க லிஸ்டிங் ஃபீஸ் அவங்க பே பண்ணல அப்படின்னா. நான் சப்மிஷன் ஆஃப் ரிசல்ட் ஆர் டிஸ்க்ளோசர்ஸ். அவங்க பப்ளிக் கம்பெனி ஆகிட்டீங்க, லிஸ்டட் கம்பெனி ஆகிட்டீங்க, இது ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் அந்த ஃபைனான்ஷியல் ரிசல்ட் நீங்கள் கொடுத்தாகணும். எந்த முடிவு எடுத்தாலுமே அதை அவங்க அங்கே வெளியே டிஸ்க்ளோசர் பண்ணியாகணும். அதெல்லாம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, இன்வெஸ்டர் மே லூஸ் மணி, லீகல் ஆக்ஷன் மே ஃபாலோ, ப்ரொமோட்டர்ஸ் மே பி பார்டு ஃப்ரம் ஃபியூச்சர் லிஸ்டிங். ஸோ இப்படிலாம் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து அட் லாஸ்ட் ஆப்வியஸ்லி இன்வெஸ்டர்ஸ் தான் காசு இழக்க போகிறது. அப்புறம் அதனால வந்து லீகல் ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்கப்படலாம். ப்ரொமோட்டர்ஸ் மே பி பார்டு. நீங்கள் அந்த ப்ரொமோட்டர்ஸு ஃப்யூச்சரில் எந்த லிஸ்டிங்கும் பண்ண முடியாத மாதிரி பார் பண்ணிடுவாங்க. ஸோ ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆஃப் டீலிஸ்டிங் என்னென்ன அப்படின்னா, கம்பெனிக்கு வந்து
அட்வான்டேஜஸ் என்னன்னா, நோ ரெகுலேட்டரி பர்டன்ஸு. அந்த ரெகுலேட்டரி இது பர்டன்ஸ்லாம் அவங்க ஃபாலோ பண்ண அவசியம் இல்ல. ஃபுல் கண்ட்ரோல் டூ ப்ரொமோட்டர்ஸ். அதே மாரி ஃபுல் கண்ட்ரோலும் ப்ரொமோட்டர்ஸ்ட்ட தான் இருக்கும். எந்த டைரக்டர்ட்டயும் போகணும்ல, ஷேர் ஹோல்டர்ஸ்ட்ட ஏதாவது இது பண்ணா அவங்ககிட்ட போய் கேட்கணும்ல. காஸ்ட் வந்து சேவிங் ஆகும். ஆப்வியஸ்லி நீங்க வந்து ரெகுலேட்டரி எதுவும் பண்ணல, லீகலா எதுவும் இது பண்ணல, அந்த மாரி எதுவும் ஃபாலோ பண்ண தேவையில்லைன்னா, நீங்க எங்கெல்லாம் முடியுமோ அங்கலாம் நீங்க காஸ்ட் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து என்னென்ன அட்வான்டேஜ்னா, கெட் அ பிரீமியம் டியூரிங் பைபேக். இப்ப சொன்ன மாதிரி அது ₹100க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, நான் 150க்கு தான் குடுப்பேன். நீங்க 150க்கு குடுக்கலாம். ஸோ, அதில உங்களுக்கு பிரீமியமா கிடைக்கும். எக்ஸிஸ்ட் அ எக்ஸிட் ஆப்பர்ச்சுனிட்டி வியா ஆர்பிபி. ரிவர்ஸ் புக் பில்டிங் மூலமா நீங்க எக்ஸிட் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். லெஸ் எக்ஸ்போஷர் டூ அண்டர் வேல்யூட் ஸ்டாக். இப்ப சில ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா, லெ லெஸ் எக்ஸ்போஷரா இருக்கும். அந்த 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 இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு 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 அட்வான்டேஜா இருக்கும் அந்த டைம்ல. டிஸ்அட்வான்டேஜ் வந்து என்னன்னா, கம்பெனிக்கு வந்து லாஸ் ஆக்சஸ் டூ பப்ளிக் கேப்பிட்டல், லோயர் பப்ளிக் விசிபிலிட்டி, பர்செப்ஷன் ரிஸ்க். இப்ப வந்து பப்ளிக் கேப்பிட்டல் வந்து அவங்க அதுக்கான ஆக்சஸ் வந்து அவங்க லூஸ் பண்ணிருவாங்க. அப்புறம் பப்ளிக் விசிபிலிட்டி வந்து கம்மியாயிரும். அடுத்தது பர்செப்ஷன் இத வந்து அவங்க வந்து நெகட்டிவா எடுத்துக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு கம்பெனி டீலிஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, அதோட மார்க்கெட்ட வந்து அது பாதிக்க வாய்ப்பு இருக்கு. ஃபார் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து நோ லிக்விடிட்டி ஆஃப்டர் டீலிஸ்டிங். சப்போஸ் அவங்க டீலிஸ்டிங் பண்றப்ப ரிவர்ஸ் புக் பில்டிங்ல அவங்க இது பண்ண முடியல அப்படின்னா, அவங்க ஷேர் வந்து பேர்ல மட்டும் தான் இருக்கும். கத்தையா அவங்க பேப்பரா வேணா எடுத்து வச்சுக்கலாமே தவிர, அதனால அவங்களுக்கு எந்த பயனும் இருக்க போறதில்ல. ஸோ மே ரிசீவ் லோ ஆஃபர் பிரைஸ். இது வந்து நம்ம சொன்ன மாதிரி பிரீமியமா உங்களுக்கு எப்படி கிடைக்கலாமோ, அதே மாதிரி அவங்க 90% பண்ணிட்டாங்க அப்படின்னா, என்னால இவ்வளோ தான் குடுக்க முடியும். நீ குடுத்து தான் ஆகணும். இல்ல குடுக்கணும்னா குடு. அப்படிங்கிற மாரி அவங்க கேட்டாங்கன்னா, நீங்க கம்மி விலையில அதையும் குடுக்குற மாரி ஆயிரும். லிமிட்டட் ரி லீகல் ரிசோர்ஸ். சொன்ன மாதிரி லீகல் ரிசோர்ஸஸ்லாம் உங்களுக்கு கம்மியா தான் கிடைக்கும். அந்த இது டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு உங்களுக்கு எல்லாமே ஃபுல்லா கிடைக்காது. அடுத்தது ஒய் ஷுட் இன்வெஸ்டர்ஸ் கன்சிடர்? அண்டர்ஸ்டாண்ட் த ரீசன் பிஹைண்ட் டீலிஸ்டிங். எவாலுவேட் த ஃப்ளோர் பிரைஸ் வெர்சஸ் இன்ட்ரின்சிக் வேல்யூ. செக் ஆர்பிபி மெக்கானிசம் அண்ட் எக்ஸ்பெக்டட் பிரைஸ். லுக் அட் ப்ரீவியஸ் டீலிஸ்டிங் அட்டெம்ப்ட்ஸ் ஆர் கார்ப்பரேட் கவர்னன்ஸ். டிசைட் வெதர் டு டெண்டர் ஷேர்ஸ் ஆர் ஹோல்ட். ஸோ இது என்னென்ன இன்வெஸ்டர் வந்து ஒரு கம்பெனி டீலிஸ்ட் ஆகுது அப்படின்னா, அதில இன்வெஸ்டர்ஸ் வந்து என்னென்ன கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு என்ன ரீசனுக்காக அவங்க டீலிஸ்டிங் பண்றாங்க அப்படின்னு பார்க்கணும். அப்புறம் ஃப்ளோர் பிரைஸ் என்ன? இன்ட்ரின்சிக் வேல்யூ என்ன? அந்த கம்பெனியோட ஒரிஜினல் வேல்யூ வந்து என்ன? இன்ட்ரின்சிக் வேல்யூனா அதோட உள்ளார்ந்த மதிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அத. அது வந்து எவ்வளோ இருக்கு? அவங்க குடுக்குற ஆஃபர் பிரைஸ் அந்த ஃப்ளோர் பிரைஸ் வந்து எவ்வளோ ஆஃபர் பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அப்புறம் ஆர்பிபி மெக்கானிசம் அண்ட் எக்ஸ்பெக்டட் பிரைஸ். இந்த ரிவர்ஸ் புக் பில்டிங்கோட மெக்கானிசம் எப்படி ஒர்க் ஆகுது? எக்ஸ்பெக்டட் பிரைஸ் வந்து அவங்க எப்படி எவ்வளோ இது பண்ணலாம்? என்ன அத வந்து செக் பண்ணணும். அடுத்தது அவங்க இதுக்கு முன்னாடிலாம் டீலிஸ்டிங் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்களா? அப்ப வந்து என்ன ஆச்சு? அப்படிங்கிறத செக் பண்ணணும். அ டெஸ் வெதர் ஓகே இப்ப குடுக்குறது வந்து நமக்கு நல்ல வேல்யூ தானா? இப்ப இதான் வாய்ப்பு. இப்ப குடுத்தா தான் உண்டா? இல்ல பின்னாடி நமக்கு இல்லாம போயிருமா? இல்ல நம்ம ஹோல்ட் பண்ணி வைக்கலாமா? ஹோல்ட் பண்ணி வைக்க நமக்கு அதிகமா கிடைக்குமா? அப்படிங்கிறது அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு நீங்க செக் பண்ணிக்கணும். சம்டைம்ஸ் வந்து ஹோல்டு பண்றதுக்கு சான்ஸ் இருக்காது. நீங்க குடுக்குறது குடுத்தாகணும். ஸோ எல்லாமே நீங்க கன்சிடர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு செபி ரெகுலேஷன்ஸ் ஃபார் டீலிஸ்டிங் பண்ணல செபி என்னென்ன ரெகுலேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா, மஸ்ட் ஹேவ் பீன் லிஸ்டட் ஃபார் அட்லீஸ்ட் ஒரு 3 வருஷமாவது அது லிஸ்டிங்ல இருந்திருக்கணும். அப்புறம் 90% ஆஃப் ஓனர்ஷிப் வந்து அக்வயர் பண்ணியிருக்கணும். ப்ரொமோட்ஸ் ப்ரொமோட்டர்ஸ் மஸ்ட் புரொவைட் அன் எக்ஸிட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆல் ஷேர் ஹோல்டர்ஸ். எல்லா ஷேர் ஹோல்டர்ஸுமே அதுலேருந்து வெளியே போறதுக்கான எக்ஸிட் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொமோட்டர்ஸ் வந்து குடுத்தாகணும். செபி மானிட்டர்ஸ் ஃபேர்னஸ் ஆஃப் ரிவர்ஸ் புக் பில்டிங். ரிவர்ஸ் புக் பில்டிங் வந்து ஃபேரா நடக்குதா அப்படிங்கிறது வந்து செபி வந்து மானிட்டர் பண்ணும். அடுத்தது இது சம்மரி என்னென்ன அப்படின்னா, ஃபீச்சர் என்ன டீலிஸ்டிங் என்ன அப்படின்னா, ரிமூவல் ஆஃப் கம்பெனி ஷேர்ஸ் ஃப்ரம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். டீலிஸ்டிங்னா கம்பெனி ஷேர்ஸை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலேருந்து எடுக்கிறது. அது ட்ரேட் ஆகாம வெளியே ஃபுல்லா எடுத்துடுறது. டைப்ஸ் வந்து வாலண்டரி, இன்வாலண்டரி 2 டைப் இருக்கு. ப்ராசஸ்ஸு ஃபர்ஸ்ட்டு போர்டு முடிவெடுக்கும். அப்புறம் ஷேர் ஹோல்டர்ஸ்ட்ட இது பண்ணுவாங்க. அடுத்து செபி, அடுத்து ரிவர்ஸ் புக் பில்டிங், அடுத்தது கடைசியா டீலிஸ்டிங் ஆகும். எக்ஸிட் பிரைஸ் வந்து டிட்டர்மைன்ட் வியா ரிவர்ஸ் புக் பில்டிங். அந்த புக் பில்டிங் ப்ராசஸ் மூலமா அங்க வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ரெக்யர்மென்ட் என்னன்னா, அட்லீஸ்ட் 90% ஆஃப் ஷேர்ஸ் வந்து புரமோட்டர்ஸ் கிட்ட இருக்கணும். பைபேக் பண்ணதுக்கப்புறம். இம்பாக்ட் ஆன் இன்வெஸ்டர்ஸ் வந்து மஸ்ட் டெண்டர் ஷேர்ஸ் ஆர் லூஸ் லிக்விடிட்டி. அவங்க வந்து ஷேர குடுத்து தான் ஆகணும். என்ன விலை சொல்றாங்களோ அத குடுத்து தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு வந்து லிக்விடிட்டி இருக்காது. அவங்க விக்க முடியாது. வெறும் ஷேர் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வச்சுட்டு உட்கார வேண்டியது தான். வேற எதுவும் பண்ண முடியாது. ஸோ ரீசன்ட் டீலிஸ்டிங் இப்போ ஜான்வரியில் 2025ல ஜான்வரிலேருந்து மேக்குள்ள இந்தந்த கம்பெனியெல்லாம் டீலிஸ்டிங் ஆயிருக்கு அப்படிங்கிறது. சின்டெக்ஸ் பிளாஸ்டிக்ஸ் டெக்னாலஜி லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி வந்து மே 21ல வந்து டீலிஸ்டிங் ஆயிருக்காங்க. ரீசன் வந்து பர்சுவன்ட் டு லிக்விடேஷன் ஆர்டர் அண்டர் த இன்சால்வென்சி அண்ட் பேங்க்ரப்சி கோடு. பேங்க்ரப்ட் ஆனதுனால
ஸோ நெக்ஸ்ட் ஜிண்டால் கோடெக்ஸ் அப்படிங்கிற கம்பெனி February 28 வந்து டீலிஸ்டிங் ஆயிருக்காங்க. ரீசன் வந்து கம்பல்சரி டீலிஸ்டிங் டியூ டு நான் கம்ப்ளைன்சஸ் வித் லிஸ்டிங் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணாததுனால அ கம்பல்சரி டீலிஸ்டிங் அவங்க பண்ணியிருக்காங்க. அடுத்து ஜூபிலியன்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து டீலிஸ்டிங் டேட் January 29 டீலிஸ்ட் ஆயிருக்காங்க. ரீசன் வந்து டீலிஸ்டட் ஃபாலோயிங் எ ஸ்கீம் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் வித் ஜூபிலியன்ட் அக்ரி அண்ட் கன்சியூமர் ப்ராடக்ட். அவங்க கூட வந்து அவங்க கூட போட்ட ஸ்கீம்னால அவங்க வந்து டீலிஸ்டிங் ஆயிருக்காங்க. ஜூபிலியன்ட் அக்ரி கூடயும் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட் கூடயும் போட்டதுனால. அடுத்து ரிலையன்ஸ் கேபிட்டல் February 30 வந்து டீலிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா டீலிஸ்டட் பர்சுவன்ட் டு எ ரெசல்யூஷன் பிளான் அண்டர் இன்சால்வன்சி ப்ரொசீடிங்ஸ்னால அவங்க வந்து டீலிஸ்டிங்காக இருக்காங்க. TV18 ப்ராட்காஸ்டிங் பார்த்தீங்கன்னா January 29 வந்து டீலிஸ்ட் ஆயிருக்கு. ரீசன் வந்து ஸ்கீம் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வித் நெட்வொர்க் 18 மீடியா அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அவங்க நெட்வொர்க் 18 மீடியா அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கூட போட்ட ஸ்கீம்னால அவங்க அவங்க வந்து டீலிஸ்ட் ஆயிருக்காங்க. ஸோ அப்கமிங் ஆர் ஆன்கோயிங் டீலிஸ்டிங் என்னென்ன அப்படின்னா இந்தியா சிமெண்ட்ஸ் வந்து இது பண்ணுறாங்க January 8 to 21. ஆஃபர் ப்ரைஸ் 390 per share. ஸ்டேட்டஸ் டீலிஸ்டிங் ஆஃபர் இனிஷியேட்டிவ் அவைட்டிங் கம்ப்ளீஷன் ஆஃப் த ப்ராசஸ். அடுத்து ராணே பிரேக் லைனிங் அண்ட் ராணே என்ஜின் அது ரெண்டும் அது April 22. ரீசன் வந்து டீலிஸ்டட் ஃபாலோயிங் ஸ்கீம் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ராணே லிமிடெட் கூட வந்து அவங்க இதை வந்து இது பண்ணுறதுக்காக அந்த ஸ்கீம்னால அவங்க இதை வந்து இது பண்ணியிருக்காங்க. அதர் கம்பெனிஸ் வித் டீலிஸ்டிங் ஆஃபர் என்னென்ன அப்படின்னா ஷில்கிராவ் கியூ, ரிஷப் என்டர்பிரைஸ், மகன் டிஆர், பால் கோபால், ஹை ஸ்ட்ரீ, சோர்ஸ் இந்தியா, என்டிஎஸ்எக், ஸ்டெப் டூ ஸ்கோர், கேஜிஇஎஸ், ஐஎஸ்டிஆர் நெட்வொர்க், விராட், எஸ்ஆர்ஏ எம்செட், அயன்வுட். இந்த கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா டீலிஸ்டிங் ஆஃபரில் இருக்காங்க. ஆஃபர் பீரியட்ஸு April 2025 ஆஃபர் ப்ரைஸ் வந்து 3.60 399 ஒவ்வொரு ஷேருக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி இருக்குது. ஸ்டேட்டஸ் டீலிஸ்டிங் ஆஃபர் இனிஷியேட்டட், ப்ராசஸஸ் ஆர் இன் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் கம்ப்ளீஷன். அடுத்து ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட்ஸ். இந்த டீலிஸ்டிங்கில் வந்து என்னென்ன ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா த செபி ஹேஸ் ப்ரப்போஸ்ட் அ நியூ டீலிஸ்டிங் ஃப்ரேம்வொர்க் ஃபார் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் where the government holds over 90% stake. The proposal include allowing fixed price exits and exemption from the minimum public shareholding norms, aiming to facilitate smoother delisting process such as entities. ஸோ இதுதான். ஸோ டீலிஸ்டிங் ப்ராசஸ்ங்கிறது இதுதான். அதில் இருக்க டைப்ஸ் வந்து அதோட அதோட என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஒவ்வொரு டைப்லேயும் எப்படி எப்படி அவங்க டீலிஸ்ட் பண்ணுவாங்க, என்னென்ன ரீசனுக்காக பண்ணுவாங்க, அது என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, அது எல்லாமே நம்ம ஃபுல்லாக பார்த்தோம். இப்போ ரீசெண்டாக எது எதில் டீலிஸ்டிங் ஆயிருக்குன்னு சொல்லி நம்ம ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம். இது வரைக்கும் பார்த்து எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது புரியலைனாலும் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். இதை தாண்டி வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். ஸோ நம்ம வந்து இதில் இது 9வது டாபிக் டீலிஸ்டிங் அது முடிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் ஒரே டாபிக் மட்டும் தான் இருக்குது கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸில். அதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.